நம்ம வந்து சில்லி பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பன்னீரை வந்து மசாலா போட்டு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். வெங்காயமும் கேப்சிகமும் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. எந்த கலர் வேணாலும் கேப்சிகம் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பன்னீரை மசாலா போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். இது கூடவே நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறதுனால நல்லா கோட்டிங்காக அது மேலே இருக்கிற நம்ம போட்ட மசாலா நல்லா உங்களுக்கு ஒட்டிக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது ரெடி ஆகிட்டு இது ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் கடாயில் வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம பன்னீர் இதில் பொரித்து எடுத்துக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம போட்ட பன்னீர் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுது. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போது இப்போ வந்து நான் எண்ணெய் நிறைய இருந்ததுனால கிண்ணத்தில் கொஞ்சம் எடுத்துட்டேன். இப்போ நம்ம பூண்டும் இஞ்சும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகணும்னு இல்லை, லைட்டாக பொரிஞ்சால் போதும். இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயமும் கேப்சிகமும் சேர்த்துக்கலாம். 2 மிளகா சேர்த்துக்கலாம். எல்லாமே வந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 2 சில்லி நம்ம போட்டிருக்கோம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஒன்றுக்கு மிளகாய்த்தூளில் வந்து நம்ம தண்ணி கலந்துக்கலாம். இதுதான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூட சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கூட நம்ம வந்து கலந்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்காக வேணும்னா. நான் இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் மாவு எதுவும் சேர்க்கலை, லைட்டாக தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன். அது கூட இப்போ நம்ம பொரிச்சு வச்ச பன்னீர் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும். கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டால் நம்மளோட டேஸ்டியான சில்லி பன்னீர் ரெடி ஆகிடும். இப்போ வந்து ஒரு நிமிஷம் ஆகிடுத்து. நம்ம திறந்து பார்த்துடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுது. நம்ம ஊற்றின தண்ணி நல்லா ட்ரை ஆகிட்டு அதுக்கப்புறமா ஒரு வாட்டி கலந்துட்டு கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்துக்கலாம். இப்போது நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா ரெஸ்டாரண்ட்டில் நம்ம எப்படி சாப்பிடுமோ அதே மாதிரி சில்லி பன்னீர் சூப்பராக நம்ம வீட்டிலே ஈஸியாக பண்ணிட்டோம். கண்டிப்பாக இதே ஸ்டைலில் நீங்களும் பன்னீர் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துடுறேன். சூப்பராக நம்மளோட சில்லி பன்னீர் ரெடி.